பிரைஸ் தி லார்ட். இந்த அக்டோபர் மாதத்தில் 29ஆம் தேதி ஆகிய இந்த புதன்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசிர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் அப்போஸ்தலர்களுடைய நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 40வது வசனம். ஆக்ட்ஸ் ஆஃப் தி அப்போஸ்தலர்ஸ் சாப்டர் 9 verse 40. பேதுரு எல்லாரையும் வெளியே போகச் செய்து முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி பிரேதத்தின் புறமாய் திரும்பி, தபித்தாளே எழுந்திரு என்றான். அப்பொழுது அவள் தன் கண்களை திறந்து பேதுருவை பார்த்து உட்கார்ந்தாள். அல்லேலூயா. கர்த்தருடைய அருமையான இந்த வசனத்துக்காக இந்த காலை வேளையில் நம்ம கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா. மரித்த ஒரு சகோதரி அப்போஸ்தலனாகிய பேதுரு ஜெபித்த மாத்திரத்தில் அவங்க உயிரோடு எழும்புகிறத நம்ம பார்க்குறோம். நமக்கு தெரியும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நிறைய பேரை உயிரோடு எழுப்பினாரு அப்படின்றது நமக்கு நல்லா தெரியும். ஆனால் ஆண்டவருடைய சீஷர்களும் அதை செய்தார்கள். பேதுரும் அதை செய்தார், அப்போஸ்தலனாகிய பவுல் செய்தார். நமக்கு அதெல்லாம் பார்க்கும்போது ஆண்டவர் சொன்ன வார்த்தை நினைவில் வருகிறது. ஆண்டவர் என்ன சொன்னாங்க? என்னில் விசுவாசியமாக இருக்கிறவன் என்னிலும் பெரிதான காரியங்களை செய்வான். அல்லேலூயா. என்னை விட பெரிய காரியங்களை அவங்க செய்வாங்க அப்படின்னு ஆண்டவர் சொன்னாங்க. பிரியமானவர்களை, இன்னைக்கு அப்போஸ்தலனாகிய பேதுரு செய்த ஒரு பெரிய அற்புதத்தை தான் நம்ம தியானிக்கிறோம். இதனுடைய ஒரு சில வசனங்களை நம்ம வாசிக்கும்போது, யோப்பா பட்டணத்தில் கிரேக்க பாஷையிலே தொற்காள் என்று அர்த்தம் கொள்ளும் தபித்தாள் என்னும் பேருடைய ஒரு சீஷி இருந்தாள். அவள் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள். அந்நாட்களில் அவள் வியாதிப்பட்டு மரணம் அடைந்தாள். அவளை குளிப்பாட்டி மேல் வீட்டிலே கடத்தி வைத்தார்கள். யோப்பா பட்டணம் லித்தா ஊருக்கு சமீபமானபடியால் பேதுரு அவ்விடத்தில் இருக்கிறார் என்ற சீஷர்கள் கேள்விப்பட்டு தாமதமில்லாமல் தங்களிடத்தில் வர வேண்டும் என்று சொல்லும்படி 2 மனுஷரை அவனிடத்தில் அனுப்பினார்கள். பேதுரு எழுந்து அவர்களுடனே கூட போனான். அவன் போய் சேர்ந்த பொழுது அவர்கள் அவனை மேல் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனார்கள். அப்பொழுது விதவைகள் எல்லாரும் அழுது தொற்காள் தங்களுடனே கூட இருக்கையில் செய்திருந்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்து அவனை சூழ்ந்து நின்றார்கள். பேதுரு எல்லாரையும் வெளியே போகச் செய்து முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி பிரேதத்தின் புறமாய் திரும்பி, தபித்தாளே எழுந்திரு என்றான். அப்பொழுது அவள் தன் கண்களை திறந்து பேதுருவை பார்த்து உட்கார்ந்தாள். அவன் அவளுக்கு கை கொடுத்து அவளை எழுந்திருக்க பண்ணி பரிசுத்தவான்களையும் விதவைகளையும் அழைத்து அவளை உயிருள்ளவளாக அவர்களுக்கு முன் நிறுத்தினான். இது யோப்பா பட்டணம் எங்கும் தெரிய வந்தது. அப்பொழுது அநேகர் கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். ஆமேன். அல்லேலூயா. இந்த தபித்தாள் என்பவர்கள் எப்படிப்பட்டவங்களா? முதலாவது அவங்க ஒரு சீஷி. ஷீ இஸ் a disciple of Jesus. ஆண்டவருடைய சீஷியாய் அவங்க இருக்கிறாங்க. ஆண்டவருடைய வார்த்தைகளை விசுவாசித்து கர்த்தரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்கு பிரியமான ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்கிறாங்க. எப்படி நல்ல வாழ்க்கை வாழ்கிறாங்கன்றதுக்கு என்ன சாட்சி? அதே வசனத்தில் நம்ம பார்க்குறோம். அவர்கள் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள். அவர் ஒரு சீஷியாக இருந்தபடினால ஆண்டவருக்காக நற்கிரியைகளை செய்தாள், தர்மங்களை செய்தாள். ஆனால் வியாதிப்பட்டு அவங்க மரணம் அடைந்தாங்க. அவங்கள மேல் வீட்டு அறையில் வைக்கிறாங்க. அப்போ எல்லா சீஷர்களும் பார்க்குறாங்க, என்னென்னா பக்கத்து ஊரில் தான் பேதுரு இருக்கிறாரு, அவரை போய் கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி பேதுருவை கூப்பிட்டுட்டு வர்றதுக்கு அவங்க ஆட்களை அனுப்புகிறாங்க. அதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது? அத்தனை அன்பு இல்லை அவங்களுக்கெல்லாம், இவங்க மேலே அவ்வளோ அன்பு. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது அவர்கள் அந்த விதவைமார்கள் எல்லாம் அவங்க செய்த அவங்களுக்காக ஸ்டிச் பண்ண அந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் கொண்டு வந்து பேதுருக்கிட்ட காட்டுறாங்க. அது எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது பாருங்களேன். அது ஒரு இறந்த வீடு தான். ஆனால் அந்த இடத்துல பேதுரு வரும்போது அவங்க எல்லாம் கொண்டு வந்து காட்டுகிறத பார்க்குறோம். விதவைகள் எல்லாரும் அழுது கொண்டு தொற்கால் தங்களுடனே கூட இருக்கையில் செய்திருந்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்து எடுத்துகிட்டு வந்து காட்டுறாங்க. இதெல்லாம் எனக்கு அவங்க செஞ்சது, இதெல்லாம் அவங்க தான் எங்களுக்கு பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னு அழுது கொண்டு நிற்கிறத பார்க்குறோம். ஒருத்தர் மறிக்கும்போது ஒவ்வொரு விதமாக நம்ம பார்க்குறோம்ல, அநேகரை பார்க்குறோம். ஆனால் இந்த இடத்துல பார்க்கும்போது உண்மையாகவே அவங்கள ரொம்ப மிஸ் பண்ணுறத நம்ம பார்க்குறோம். அவங்களாம் கூட பிறந்தவங்க இல்லை, ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட கிடையாது பிரியமானவர்களே.
இவங்கெல்லாம் ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ரேஞ்சர்ஸாக இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு எல்லாம் அந்த விதவையான எல்லாருக்கும் இந்த தொற்கால் என்கிற இந்த அம்மா எவ்வளோ அருமையாக உதவி செஞ்சுருக்கிறாங்க. அந்த தான தர்மங்கள் அவங்க மிகுதியாய் செய்தபடினால அவங்க எல்லாம் பேதுருவை பார்த்து அழுது கொண்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அது அவங்களுடைய சாட்சியினுடைய ஜீவியத்தை காண்பிக்கிறது. இன்றைக்கி நம்மளுடைய சாட்சியின் ஜீவியம் எப்படி இருக்கிறது? இன்றைக்கி நம்ம நிறைய நம்மளை பற்றி சொல்லிக்கலாம், ஆனால் மற்றவங்க நம்மளை பற்றி என்ன சொல்லுவாங்க? நம்மளை சுற்றிலும் இருக்கிறவங்க நம்மளை பற்றி என்ன சொல்லுவாங்க? ஓ, இவங்க இப்படிப்பட்டவங்க, அவங்க அப்படிப்பட்டவங்க. அப்போ நம்மளை குறித்து என்ன சாட்சி? மற்றவர்களுக்கு முன்னால் நம்ம என்ன சாட்சியோடு கூட வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்? நம்ம தேவனுக்கு முன்னால் நம்ம ஜெபிக்கிறோம், உபவாசிக்கிறோம், அநேக ஊழியங்களை செய்கிறோம். மற்றவர்கள், நம்முடைய குடும்பத்தார் அல்லாமல் மற்றவர்கள், நம்ம நெய்பர்ஸாக இருக்கலாம், நம்ம அக்கம் பக்கத்தில் இருக்கிற கஷ்டப்படுறவங்க நம்மளை குறித்து என்ன சாட்சி சொல்லுவாங்க? இவங்க ஒரு நல்ல அம்மா, இது நல்ல ஒரு ஐயா, எங்களுக்கு இவ்வளோ உதவி செஞ்சுருக்குறாங்க அப்படின்னு சொல்லுவாங்களா? அன்னைக்கு தபித்தாளுக்கு அந்த சாட்சி இருந்தது. அதனால தான் பேதுருவை அவங்க அழைத்து அனுப்புகிறாங்க. ஆனால் பேதுரு வந்த உடனே என்ன செய்தாராம்? எழுந்து, அவங்க கூட்டமாக இருக்கிறாங்க, உடனே அவங்களுடனே கூட போயிட்டு அவங்கள என்ன செய்தாராம் பேதுரு? அவர்களுக்கு எல்லாரையும் வெளியே போக செய்து. முதல்ல இவங்களாம் அழுறாங்க, அதனால் பேதுருவால் எதுவும் செய்ய முடியல. அதனால் தயவுசெய்து நீங்கள் கொஞ்சம் வெளியில் இருங்கன்னு சொல்லி பேதுரு அந்த இறந்த அந்த துர்காலுடைய பாடி பக்கத்தில் போயிட்டு அவர் என்ன செய்தாராம்? முழங்கால் படியிட்டு அவர் ஜெபம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா! முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி விசுவாசத்தோடு ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. அந்த பிரேதத்தின் புறமாய் திரும்பி, தபித்தாளே எழுந்திரு என்றான். ஹல்லேலூயா! நல்லா ஆண்டவருக்குள்ள ஜோமணிச்சு விசுவாசத்தோடு தபித்தாளே நீ எழுந்திரு என்று சொல்லுகிறான். உடனடியாக அப்பொழுது அவள் தன் கண்களை திறந்து பேதுருவை பார்த்து உட்கார்ந்தாள். ஆமேன். இறந்து போன ஒரு மனுஷி குளிப்பாட்டி அவளை அடக்கம் பண்ணுறதுக்கு அவங்க ரெடியாக வச்சிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பேதுரு ஜெபம் பண்ணி எழும்புன்னு சொன்ன மாத்திரத்தில் அவங்க கண்களை திறந்து உட்கார்ந்துட்டாங்க. அவனை கைப்பிடிச்சி அவங்கள கைப்பிடிச்ச உடனே அவங்க எழும்பி நிற்கிறாங்க. அங்கே இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு, விதவைகளுக்கெல்லாம் பேதுரு அவங்கள உயிரோடு கொடுத்தார். பேதுரு செய்த பெரிய அற்புதம் என்றாலும் ஆண்டவர் இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலையும் அதை செய்ய வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறாரே. நாமும் கூட உறுதியாய் தேவ சமூகத்தில் ஜெபத்தில் விசுவாசத்தோடு கூட நம்ம எதை கேட்கிறோமோ அதை வார்த்தையினால் அறிக்கை பண்ணும் பொழுது மரித்து போன எத்தனையோ சூழ்நிலைகளிலிருந்து ஆண்டவர் நம்மளை உயிரோடு எழுப்ப முடியும். ஹல்லேலூயா! ஆமாம் பிரியமானவர்களே, எல்லாம் முடிந்ததுன்னு நினச்ச அந்த சூழ்நிலையில், அழுது கொண்டிருந்த அந்த சூழ்நிலை இன்னைக்கு எப்படி மாறி இருக்கும் யோசித்து பாருங்க. அவங்க எல்லாம் அழுதுட்டு இருந்தாங்க. ஆனால் ஆண்டவருடைய பெரிய கிருபையினால, ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை இந்த இடத்துல கடந்து வந்தது நிமித்தமாக அவங்க அழுகையெல்லாம் சந்தோஷமாக மாறி இருக்கும். ஒரு அடக்கம் பண்ண வேண்டிய இடத்துல தேங்க்ஸ் கிவிங் ப்ரேயரை நடத்திருப்பாங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். இன்னும் அநேக ஜனங்கள் கர்த்தரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். இன்னைக்கு நாமும் விசுவாசிப்போமே, ஆனால் தேவனுடைய மகிமையை நாம் காண முடியும். ஹல்லேலூயா! ஒருவேளை டாக்டர்ஸ் சொல்லியிருக்கலாம், இது அவ்வளோதான், இது முடியாது, இதுக்கு இனிமேல் நம்பிக்கையே கிடையாது, இது முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் தேவன் முடிந்ததுன்னு சொல்கிற வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் நம்பிக்கை முடியவே இல்லை. ஆமேன். ஆண்டவரால் மரித்தவர்களையும் உயிரோடு எழுப்ப கூடுமானால் இன்னைக்கு நம்மளுடைய சூழ்நிலைகளை மாற்ற தேவனுக்கு அது லேசான காரியம். ஹல்லேலூயா! நீங்கள் எந்த சூழ்நிலை வழியாய் கடந்து சென்று கொண்டிருந்தாலும் கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம முழங்கால் படியிட்டு ஜெபிக்கும் போது, விசுவாசிக்கும் போது நம்ம அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். பிரியமானவர்களே, அதிசயங்களை காண முடியும். ஹல்லேலூயா! இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கும் அற்புதங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? உங்களுடைய வாழ்க்கையில் மரித்து போன அநேக காரியங்களை ஆண்டவர் உயிரோடு எழுப்பார். இனிமேல் இந்த உறவு மரிச்சு போயிடுச்சு, இனிமேல் எனக்கும் அவங்களுக்கும் எந்த உறவும் கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். ஆனால் தேவன் இறங்குவாரே, ஆனால் ஆண்டவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆமென். சரீரத்தில் மாற்றங்களை கொடுப்பார், உறவுகளிலே மாற்றங்களை கொண்டு வருவார், எல்லா ஏரியாஸ்லையும் ஆண்டவர் செய்வார். கடன் பிரச்சனையை கர்த்தர் மாற்றி போடுவார். உங்களுடைய தேவைகளை தேவன் சந்திப்பார். ஆமென்.
இந்த அக்டோபர் 29 இந்த புதன்கிழமையில் இதை வாக்குத்தத்தமாக நீங்கள் வச்சு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அப்போஸ்தலர் 9:40 உள்ள வசனத்தை வச்சு நீங்கள் ஜெபிங்க. நிச்சயமாக அதனுடைய மகிமையை நம்ம பார்க்க முடியும். பேதுரு எல்லாரையும் வெளியே போக செய்து முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி பிரேதத்தின் புறமாய் திரும்பி, தபீத்தாளே எழுந்திரு என்றான். அப்பொழுது அவள் தன் கண்களை திறந்து பேதுருவை பார்த்து உட்கார்ந்தாள். கர்த்தர் கொடுத்த அருமையான இந்த வார்த்தைக்காய் தேவனுக்கு நன்றி செலுத்தி பிரேயர் லைனில் வந்திருக்கிற யாராவது நம்ம ஜெபிக்கலாமா?